திருவண்ணாமலை அருகே முறையாக இலவச வீடு மற்றும் வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்து நரிக்குறவர் இன மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடியேறுதலில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரணி அருகே உள்ள பையூர், சேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் 80க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் முறையான இருப்பிடம் இல்லாத அவர்களுக்கு தமிழக அரசு இலவச வீடு மற்றும் வீட்டுமனை பட்டா ஆகியவற்றை அறிவித்தது. இந்த நலத்திட்டங்கள் 27 குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டதாகவும், மீதமுள்ள குடும்பங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை வழங்கப்படவில்லை என அம்மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து சுமார் 20க்கும் மேற்பட்டோர் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் வளாகத்தில் குடியேறுவதால் பரபரப்பான சூழல் நிலவியது. அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்களின் வலியுறுத்தலாக உள்ளது. சொந்த போகிறோம், 27 வீடு கட்டிக்கிறோம், இன்னும் 38 வீடு வரணும் சார். எனக்கு ஒரே இடத்துல ஒரு வீட்டில் 4 குடும்பம், 5 குடும்பம், 3 குடும்பம், 2 குடும்பம் இருக்கிறாங்க சார். அது ஒத்துழைப்பு போய் நம்ம சொன்ன கூட யாரும் கவனிச்சு பார்க்க மாட்டோம், யாரும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம். வரும்னு சொல்கிறாங்க, அது அழிந்து கூட கொடுக்க மாட்டாங்க சார். இந்த பொருட்கள் எல்லாம் ஏழை மக்கள் எல்லாம் வேறு எங்கே தான் போகணும் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். பச்சை குழந்தைங்களை வச்சு நாங்கள் வீடு வாசல் எல்லாமே வெளியே போகிறோம் சார். மழை வந்தாலும் நெஞ்சுக்கிட்டு தான் ஒரு ஓரத்தை போய் நிற்கணும். அதனால எங்களுக்கு வீடு வாசல் இன்னும் அழுது தராங்க, இன்னும் தர மாட்டேங்கிறாங்க. இப்படியே 2-3 வருஷம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வீடு வாசல் எதுவுமே இல்லை. வராங்க, தலைவர்கள்லாம் வராங்க, பெரிய அதிகாரிலாம் வராங்க, பட்டா வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு சொல்கிறாங்க. எதுவுமே எங்கள் கையில் காட்ட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் பெரிய அதிகாரிலாம் வந்து எங்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பாருங்க சார். நாங்களும் ஸ்கூலில் படிக்க வைக்கணும், நாங்கள் படிக்காததான் நாங்கள் முட்டாளாயிட்டோம். எங்கள் குழந்தைங்க கூட ஸ்கூலில் சேர்த்து நாங்களும் பெரியவங்களுக்கு கூட அதிகாரியை வர வச்சு நாங்களும் எங்கள் குழந்தைங்களுக்கு பெரிய பெரிய படிக்க வச்சு நாங்களுக்கும் மின்னு ஏறணும் ஒரு ஆசை இருக்குது சார். அதே காலத்தில் இருந்து நாங்களும் முட்டாள் ஆகிறதுக்கு ஆசைப்படல. எல்லாருக்கும் நாங்கள் வணக்கம் சொல்கிறோம். பெரிய அதிகாரிகள்லாம் சேர்ந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து